ஆப்பிரிக்க கண்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அதன் கொந்தளிப்பான வரலாறு மற்றும் நடந்து கொண்டிருக்கும் மோதல்களால் அடிக்கடி செய்திகளில் அடிபடும் ஒரு நாடு. இருப்பினும் இந்த நிலத்தால் சூழப்பட்ட தேசம் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் இயற்கை அதிசயங்களால் நிறைந்துள்ளது. இந்நாடு அதன் பல்வேறு இனக்குழுக்கள் மற்றும் மொழிகள் முதல் அதன் பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்புகள் மற்றும் விலங்குகள் வரை பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளிப்பதாக உள்ளது. இருப்பினும் உள்நாட்டு மோதல்கள் காரணமாக மிக மிக சொற்ப அளவிலான பார்வையாளர்களை மட்டுமே ஈர்க்கும் இந்த அழகான நாட்டின் வரலாறு, கலாச்சாரம், புவியியல் மற்றும் பலவற்றை பற்றிய ஆச்சரியமான உண்மைகளை இப்போது பார்ப்போம். இந்நாட்டில் மக்கள் குடியேற்றம் 1800 ஆண்டுகளுக்கு முந்தையது என தொல்பொருள் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 17, 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய மற்றும் அரேபிய அடிமை வர்த்தகர்கள் இப்பகுதியில் வாழ்ந்து வந்த பல்லாயிரக்கணக்கான பேரை வலுக்கட்டாயமாக எகிப்து, துருக்கி மற்றும் அட்லாண்டிக் கடற்கரையோரம் செயல்பட்டு வந்த அடிமை சந்தைகளுக்கு அனுப்பி வைத்து விற்பனை செய்தார்கள். அங்கிருந்து அவர்கள் அமெரிக்க கண்டத்தில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு அடிமைகளாக அனுப்பி வைக்கப்பட்டனர். 1880களில் இப்பகுதியில் பிரான்ஸ் தனது காலனித்துவ ஆட்சியை நிறுவியது. 1960இல் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அதன் சுதந்திரத்தை பெற்றது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அதன் சுதந்திரத்திற்கு பிறகு பல்வேறு சதிகள் மற்றும் உள்நாட்டு மோதல்களுடன் பரவலான அரசியல் உறுதியற்ற நிலையை அனுபவித்து வருகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் ஆயுத குழுக்களுக்கு இடையேயான கடுமையான மோதல்களால் குறிப்பிடத்தக்க வன்முறை வெறியாட்டங்களை கண்டுள்ளது. இது நாட்டிற்கு வெளியே 6 லட்சம் அகதிகளை உருவாக்கியுள்ளது மற்றும் நாட்டிற்குள்ளேயே மேலும் 6 லட்சம் பேரை இடம்பெயர வழிவகுத்துள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள மத்திய ஆப்பிரிக்க குடியரசு சூடான், தெற்கு சூடான், காங்கோ ஜனநாயக குடியரசு, காங்கோ குடியரசு, கேமரூன் மற்றும் சாட் உட்பட 6 நாடுகளால் சூழப்பட்டுள்ளது. பாங்குய் எனும் நகரை தலைநகரமாகவும் மிகப்பெரிய நகரமாகவும் கொண்டுள்ள இந்நாட்டில் சுமார் 55,52,200 பேர் வசிக்கின்றனர். சாங்கோ மற்றும் பிரெஞ்சு ஆகியவை அதிகாரபூர்வ மொழிகளாக இருக்கின்றன. மக்கள் தொகையில் சுமார் 73% பேர் கிறிஸ்தவ மதத்தையும் சுமார் 14% பேர் இஸ்லாத்தையும், எஞ்சியவர்கள் பாரம்பரிய ஆப்பிரிக்க நம்பிக்கைகளையும் பின்பற்றுகின்றனர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசு இயற்கை வளங்களால் நிறைந்தது. தங்கம், வைரம், மரம், யுரேனியம் மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட ஏராளமான இயற்கை வளங்களை இந்நாடு கொண்டுள்ளது. இருப்பினும் நாட்டில் அபரிமிதமான இயற்கை வளம் இருக்கின்ற போதிலும் மக்கள் நலனுக்காக இந்த வளங்களை திறம்பட பயன்படுத்துவதற்கும் நிர்வகிப்பதற்கும் பல சவால்கள் உள்ளன. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அதன் மாறுபட்ட மக்கள் தொகைக்காக அறியப்படுகிறது. பாண்டா, மாஞ்சா, சாரா, பாயா மற்றும் எம்பேக்கா உள்ளிட்ட பல்வேறு இனக்குழுக்களுக்கு இந்நாடு தாயகமாக உள்ளது. ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் அதன் தனித்துவமான பாரம்பரியங்கள், மொழிகள் மற்றும் கலாச்சார நடைமுறைகள் உள்ளன. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அதன் ஏராளமான வனவிலங்குகளுக்கு பெயர் பெற்றது. ஜாங்கா, சோங்கா, மனோவா, கோண்டா, செயின்ட் பிரான்சிஸ் மற்றும் பாமிங்குய் பாங்கரான் போன்ற பிரமிக்க வைக்கும் தேசிய பூங்காக்கள் மற்றும் இயற்கை பாதுகாப்பு பகுதிகளை கொண்டுள்ளது. இப்பகுதிகளில் யானைகள், கொரில்லாக்கள், சிறுத்தைகள் மற்றும் பல்வேறு பறவை இனங்கள் உட்பட பல வகையான வன விலங்குகளை பார்க்கும் வாய்ப்புகளை வழங்குகிறது. இந்நாடு வளரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. பொருளாதாரமானது முதன்மையாக விவசாயம், சுரங்க தொழில் மற்றும் வனத்துறையை நம்பியுள்ளது. இருப்பினும் போதிய உள்கட்டமைப்பு இல்லாமை, சந்தைகளுக்கான மட்டுப்படுத்தப்பட்ட அணுகல் மற்றும் அரசியல் உறுதியற்ற தன்மை போன்ற காரணிகள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு சவால்களாக உள்ளன. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அதன் பாரம்பரிய கலை மற்றும் கைவினைகளுக்கு பெயர் பெற்றது. இந்நாடு அதன் சிக்கலான மர வேலைப்பாடுகள், மட்பாண்டங்கள், கையால் நெய்த கூடைகள் மற்றும் பாரம்பரிய ஆடைகளுக்கு புகழ்பெற்றது. இந்த கலை பொருட்கள் மத்திய ஆப்பிரிக்க மக்களின் கலாச்சார பாரம்பரியத்தையும் படைப்பாற்றலையும் பிரதிபலிக்கின்றன. இந்நாடு அதன் பாரம்பரிய சடங்குகள் மற்றும் விழாக்களுக்கும் பெயர் பெற்றது. மத்திய ஆப்பிரிக்க மக்கள் ஒரு வளமான கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டுள்ளனர். பல பாரம்பரிய சடங்குகள் மற்றும் விழாக்கள் தலைமுறைகளாக கடந்து செல்கின்றன. இந்த விழாக்கள் முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகள், அறுவடை பருவங்கள் மற்றும் ஆன்மீக கொண்டாட்டங்களை குறிக்கின்றன. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில்
பிக்மி பீப்பிள் என்றழைக்கப்படும் குட்டை உருவ மக்கள் வசிக்கின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் 5 அடிக்கும் குறைவான உயரத்துடனேயே உள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க மழைக்காடுகளில் வாழும் இம்மக்கள் வேட்டையாடி உண்பவர்களாக உள்ளனர். வறுமை காரணமாக பிக்மி மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. நகரமயமாக்கல், காடுகள் அழிப்பு போன்றவையும் இம்மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரத்தை அழிக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அதன் அற்புதமான இயற்கை நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்றது. சவானா புல்வெளிகள் முதல் பசுமையான மழைக்காடுகள் மற்றும் அருவிகள் வரை பார்வையாளர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களை வசீகரிக்கும் பிரமிப்பான இயற்கை காட்சிகளை இந்நாடு வழங்குகிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றாகும். வளமான இயற்கை வளங்கள் இருந்த போதிலும் வறுமை, கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கான மட்டுப்படுத்தப்பட்ட அணுகல் மற்றும் போதிய உள்கட்டமைப்பு இல்லாமை உள்ளிட்ட பல சமூக பொருளாதார சவால்களை இந்நாடு எதிர்கொள்கிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு மருத்துவ தாவரங்களின் வளமான பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. மூலிகைகளை கொண்டு நோய்களை குணப்படுத்தும் வைத்தியர்களை என்கான்காஸ் என்று அழைக்கின்றனர். இத்தகைய வைத்தியர்கள் பரந்த அளவிலான தாவரங்கள் மற்றும் மூலிகைகளை பயன்படுத்தி பல்வேறு நோய்களை குணப்படுத்துகின்றனர். மூலிகை மருத்துவம் பற்றிய அறிவு தலைமுறைகளாக பரவி வருகிறது. இந்நாடு அதன் துடிப்பான சந்தைகளுக்காக பெயர் பெற்றது. பரபரப்புடன் காணப்படும் இந்த சந்தைகளில் காய்கறிகள், பாரம்பரிய கைவினை பொருட்கள் மற்றும் ஜவுளிகள் உட்பட ஏராளமான பொருட்கள் கிடைக்கின்றன. கிங் புரோட்டியா என்பது மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் தேசிய மலராகும். மிக பெரிய அளவில் வளரக்கூடிய இந்த பூக்கள் ஆப்பிரிக்காவின் கடுமையான காலநிலைகளை தழுவி வளரக்கூடியது. இந்நாட்டின் அடையாளங்களுள் ஒன்றாக அதன் ஆர்ப்பரிக்கும் போவலி நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்றன. தலைநகர் பாங்குய்க்கு அருகில் அமைந்துள்ள போவலி நீர்வீழ்ச்சி ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும். பசுமையான தாவரங்களுக்கு மத்தியில் கொட்டும் இந்த நீர்வீழ்ச்சி ஒரு அழகிய அமைப்பை வழங்குகிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு அதன் துடிப்பான ஜவுளி தொழிலுக்கு பெயர் பெற்றது. பாரம்பரிய துணி நெசவு மற்றும் சாயமிடுதல் நுட்பங்கள் உள்ளூர் கைவினைஞர்களின் கைவினைத்திறனை வெளிப்படுத்தும் அழகான மற்றும் நுட்பமான வடிவமைப்புகளை உருவாக்குகின்றன. இந்நாட்டில் குழந்தை திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன மற்றும் இந்நாட்டில் திருமணம் செய்வதற்கு வயது வரம்புகள் எதுவும் இல்லை. பல உள்ளூர் பெண்கள் சமூக எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற 15 வயதிற்கு முன்பே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் உணவு வகைகளில் முக்கியமானதாக மரவள்ளிக்கிழங்கு, வாழைப்பழம் மற்றும் வேர்க்கடலை ஆகியவை இருக்கின்றன. உள்ளூர் உணவுகள் பெரும்பாலும் இந்த பொருட்களை உள்ளடக்கியதாகவே இருக்கின்றன. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு 597 அறியப்பட்ட பட்டாம்பூச்சி இனங்களை கொண்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு சுற்றுலா பயணிகளுக்கு உலகின் 10 ஆபத்தான நாடுகளில் ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது. நடைபெற்று வரும் உள்நாட்டு மோதல்கள், ஆயுத குழுக்களின் அராஜகங்கள், கடத்தல்கள், தாக்குதல்கள் போன்றவற்றால் இந்நாடு சுற்றுலா பயணிகளுக்கு அதிபயண பாதுகாப்பு அபாயம் நிறைந்தது என மதிப்பிடப்பட்டுள்ளது.